அவங்களுடைய சந்தோஷத்துக்காக ஏதாவது ஒரு புதிய முயற்சிகள் எடுக்கிறீங்க, இப்படி எல்லாம் இருந்தா கொஞ்சம் அதை இந்த மாதம் தவிர்த்துக் கொள்வது என்பது சிறப்பானதா இருக்கும். அதே போல ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுல கொண்டு போலாம், இன்னொரு பிரான்ச் போடலாம், இல்ல அடுத்த இதுக்கு ஸ்டெப் கொண்டு போலாம் அப்படிங்கிறது இந்த மாதம் வேண்டாம். வேணும் சர்வகிரகம் அங்க இருக்கிறதால கொஞ்சம் தடை தாமதத்தை கொடுக்கும். ஏன்னா கேதுன்னா தடை, தாமதங்கள், ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது, கொஞ்சம் லாஸ் பண்றது இதெல்லாம் கொடுக்கும். சோ ஆன்மீகத்துக்கு சிறப்பான ஒரு விஷயமாக இருக்குமே தவிர மற்றபடி தொழில் பொருளாதாரத்துக்கு கொஞ்சம் இந்த மாதத்தை விட்டுட்டு அடுத்த மாதம் செய்து கொள்வது என்பது சிறப்பான விஷயமா இருக்கும். அடுத்தது குருவை பொறுத்த வரைக்கும் பாருங்க, 6, 9 கூடியவர் ராசிக்கு 12ல நிற்கிறார். சுபவரியங்கள் உண்டு. பூர்வீக சார்ந்த சொத்துக்கள் சம்பந்தப்பட்டது, அல்லது பூர்வீக ஊர்ல இருந்து வெளியே வரலான்னு இருக்கிறீங்க, இதெல்லாம் கொஞ்சம் சக்சஸ் பண்ணி ஏற்படுத்தி கொடுக்கும். சனியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா கடகராசிக்கு 7, 8 கூடியவரான சனி வக்ரகதி அடைய போகிறார். 13ஆம் தேதியில இருந்து நவம்பர் மாசம் 28ஆம் தேதி வரைக்கும் சனி வக்ரமாகி போகிறார். அது தனிப்பதிவா நம்ம பார்க்கலாம். இப்ப பொதுவா நம்ம வக்ரம் அப்படின்னு சொல்லி எடுக்கும் பொழுது உங்க ஜாதகத்துல வக்ரமாக இருந்தால் இந்த வக்ரமான நாட்கள்ல ஜாக்பாட் நாட்கள், திருமண வரன்கள் தேடி வர்றது,